தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 78,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் மூலம் 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தில் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகள் குறித்து தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை 10 நாட்களுக்குள் ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குறைந்த நாட்களே இருப்பதால் அதிமுக தலைமை விரைந்து முடிவெடுக்க வலியுறுத்தினார். வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழக பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர்கள் பல பேர் இருக்கிறார். அவரெல்லாம் அழைத்து அங்கங்கு ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். இந்த நோக்கத்துக்காக மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் போற மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை, ஏதோ 10 நாள் டைம். 10 நாள் ட்ரை பண்ணணுங்கிறதா முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தை 1 மாதம் வேணா நடக்கலாம். அதிமுகவில் இருந்து வெளியே சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இபிஎஸ் ஏற்கவில்லை. மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் வெளியே சென்றவர்களை அரவணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் அறிவுறுத்தினார். அதிமுகவில் இருந்து வெளியே சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இபிஎஸ் நிறைவேற்ற வேண்டும். தவறும் பட்சத்தில் நாங்கள் ஒன்றிணைவோம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மறப்போம் மன்னிப்போம், வெளியே சென்றவர்களை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர, நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அதிமுக உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக எந்த தியாகமும் செய்ய தயாராக இருப்பதாக உருக்கம். அதிமுக கடந்து வந்த பாதையை நினைவூட்டி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசினார். அதிமுகவை ஒருங்கிணைக்க யார் முயற்சி செய்தாலும் ஆதரவு தெரிவிப்பேன். செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக இருப்பேன் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்தார். அவருடைய கருத்துக்களுடைய முழு வடிவமே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிற காரணத்தால் அவர் தனது குரலின் மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம். அதிமுகவின் உண்மையான தொண்டனான செங்கோட்டையன் நெருக்கடியான காலகட்டங்களில் உடன் இருந்தவர். திமுகவின் சதித்திட்டத்தை முறியடித்திட அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் என சசிகலா ஆதரவு தெரிவித்துள்ளார். அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் மேற்கொள்ளும் முயற்சி வரவேற்கத்தக்கது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் குறித்து பேசுவது சரியாக இருக்காது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் குரல் கலக குரல் இல்லை என ஆடிட்டர் குருமூர்த்தி கூறியுள்ளார். எல்லோரும் ஒன்றிணைந்தால் தனக்கு நல்லதா என இபிஎஸ் யோசிப்பதாக தந்தி டிவிக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி அளித்துள்ளார். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறியதாக தாம் நினைக்கவில்லை என்று குருமூர்த்தி தெரிவித்துள்ளார். 8 மாதங்களில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செங்கோட்டையன் பேச்சின் பின்னணியில் பாஜக இருக்கிறதோ என்ற அச்சம் எழுவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என்றும் பேட்டியளித்துள்ளார். செங்கோட்டையன் அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக பரவலாக இந்த பின்னணியில் பாஜகவின் கை இருக்கும் என்ற
கருத்தும் நிலவுகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். அதிமுகவைச் சேர்ந்தவர்கள் கூடி பேசி எடுக்க வேண்டிய முடிவு இது என்றும் அவர் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் பாமகவைச் சேர்ந்த பேரூராட்சி தலைவரை வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கும்பலாக உள்ளே புகுந்த நபர்கள் வெடிகுண்டு வீசி திடீர் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். ஆடுதுறை பேரூராட்சியில் தஞ்சை ஆடுதுறையில் வெடிகுண்டு வீசி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் டயர்களை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பண்ணை வீட்டில் பாமக தலைவர் அன்புமணி அவசர ஆலோசனை நடத்தினார். ராமதாஸ் தலைமையிலான ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிப்பது குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். ஆவணி மாத முகூர்த்த நாளான நேற்று ஒரு நாளில் மட்டும் அரசுக்கு 274 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் வருவாய் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். குட் பேட் அக்லி படத்தில் அனுமதி பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளையராஜா தொடர்ந்த வழக்கு வரும் 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. குலசையில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படும் நிலையில் பாளையங்கோட்டையில் 7 கோடி ரூபாய் செலவில் புதிய விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்தை அமைக்கிறது இஸ்ரோ. விண்கலன்களை கண்காணிப்பது, கட்டளைகள் பிறப்பிப்பது போன்ற முக்கிய பணிகளை இந்த மையம் மூலம் இஸ்ரோ மேற்கொள்ள உள்ளது. 7 விஐபிகளுக்கு மட்டுமே காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர், முதல்வர் உள்ளிட்ட 7 பேருக்கு மட்டுமே அணிவகுப்பு மரியாதை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட நாடு முழுவதும் 45 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல் முறைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கினார். தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 395 ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டது. 10,000 ரூபாய் ரொக்கம், வெள்ளிப் பதக்கம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். கடலூர் சிப்காட்டில் அமைந்துள்ள ரசாயன தொழிற்சாலையில் கேஸ்கெட் வெடித்த நிலையில் 75க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. ஆலை நிர்வாகத்தை கண்டித்து கடலூர் சிதம்பரம் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டம். சந்திர கிரகணத்தை ஒட்டி நெல்லையப்பர் கோவிலில் வரும் 7ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 8ஆம் தேதி காலை 5:30 மணி வரை நடை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 7ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு முன்பாக அனைத்து கால பூஜைகளும் நிறைவு செய்யப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் அனுமதியின்றி கூடியதாக தூய்மை பணியாளர்கள் மீது வழக்கு. 318 பேர் மீது 4 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் வாயிலாக வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். 3வது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுப்பது நியாயமற்றது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குழந்தை பிறப்புக்கு முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுவதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாயமானதாக அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 3 தனிப்படைகள் அமைத்து பள்ளிப்பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் அமைச்சர்கள் தனக்கு தொல்லை தருவதாக எம்எல்ஏ சந்திர பிரியங்கா வீடியோ வெளியிட்டது குறித்து சபாநாயகர் செல்வம் விளக்கம் அளித்துள்ளார்.
தொல்லை அளித்த அமைச்சர்களின் பெயரை குறிப்பிட்டு கடிதம் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் தனியார் நிறுவனங்களில் வேலை நேரம் 9 மணி நேரத்தில் இருந்து 10 மணி நேரமாக உயர்த்தப்பட உள்ளது. சட்ட விதிகளில் திருத்தம் செய்வதற்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவருக்கு எதிராக மும்பை காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஆழமான இருண்ட சீனாவிடம் இழந்துவிட்டது போல் தெரிகிறது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒன்றாக நீண்ட மற்றும் வளமான எதிர்காலத்தை கொண்டிருக்கட்டும் என்றும் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் வரி விதிப்பு குறித்து ஆலோசிக்க பிரேசில் அதிபர் லூலா தலைமையில் வரும் 8ஆம் தேதி பிரிக்ஸ் மாநாடு நடைபெறுகிறது. காணொலி வாயிலாக நடைபெறும் மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வர்த்தக பிரச்சனைகள் குறித்து அமெரிக்காவுடன் பேசி வருவதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்தியாவிற்கு இடையிலான உறவு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா கோவில் பிரகாரத்திற்குள் குளம் போல் தேங்கி கிடக்கும் மழைநீர். முழங்கால் அளவு நீரில் நடந்து சென்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கனமழையால் நிரம்பி வழியும் யமுனை ஆறு. ஆற்றின் கரையோரம் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் அவதி. குஜராத்தில் பெய்து வரும் கனமழையால் சர்தார் சரோவர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. 5 லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ள நீர் பாய்ந்து ஓடுகிறது. ஜம்மு காஷ்மீரில் சலால் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் பாய்ந்தோடும் வெள்ள நீர். கனமழையால் செனாப் நதியில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடும் நிலையில் அணை திறப்பு. தாய்லாந்தின் புதிய பிரதமராக அனுடின் சார்ன்விரகுல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ஷினவத்ராவின் தொலைபேசி உரையாடல் வெளியாகி சர்ச்சையான நிலையில் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.